இன்னைக்கு நாம வராக அவதாரம் பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது பன்றிக்குட்டிக்கு பாலூட்டிய பரமசிவன் கதையை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அமைதியாக இருக்கிறவங்களுக்கும் அப்பாவிகளுக்கும் இடைஞ்சல் செஞ்சா அவங்க பன்றிகளாக பிறப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சகோதரர்கள் இந்த சாபத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க தங்களுடைய சாபத்துக்கு பிராயச்சித்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சமாதானம் அடைஞ்ச அந்த துறவி, குழந்தைகளே, உங்க மேல எனக்கு இரக்கம் இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஆனா தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் இல்லையா? பன்றிகளாக பிறக்கிற உங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்காது, பசியோட நீங்க திரிஞ்சிட்டு இருப்பீங்க. கடைசியா மதுரையில இருக்கிற சோமசுந்தரருடைய அருளால நீங்க உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தவற உணர்ந்துட்டீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு மன்னரோட அவையில அமைச்சர் பொறுப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த சுற்றி திரிந்த பன்றியோட வயித்துல பறக்குறாங்க. காட்டு பன்றிகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா பயங்கரமான அட்டகாசம் செய்யறது. அது ஊர் மக்களுக்கு ரொம்ப தொல்லையா இருந்துட்டு இருக்கு. இதை கேள்விப்பட்ட அந்த மன்னன் ராஜராஜன் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா காட்டு பன்னியெல்லாம் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறாரு. அதை ஒற்றற்படையின் மூலமா, அதாவது பன்னிங்க கூட்டத்திலேயே ஒரு ஒற்றற்படையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பன்றிகள் மூலமா ஒரு தலைமை பன்றி என்ன பண்ணுது அப்படின்னா மன்னருடைய அந்த பிடியிலிருந்து எப்படியாவது தப்பிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுது. ஆனா அந்த பன்றியால அது முடியவே இல்லை. காட்டு பன்றிகள் மனிதனை தாக்கக்கூடிய திறன் கொண்டது. ஒட்டு மொத்தமா மன்னனுடைய படைகளை எல்லாம் சேர்ந்து தாக்குச்சு. ஆனா மன்னன் ஆண் பன்றியை கொன்னுட்டாரு, பெண்ணுடைய தலைமை பன்றி இருக்கு இல்லையா, அதை கொல்லாம விட்டுட்டாரு. இதை பார்த்த ஒரு வேடன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பெண் தலைமை பன்னியை கொன்னுட்டாரு. இதனால அந்த பிள்ளை பன்றிகள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அனாதையாகிடுச்சு. தந்தையையும் தாயையும் இழந்த அந்த குட்டி பன்றிகள் காட்டுல அனாதையா சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தது. பால் இல்லாம, உணவு இல்லாம அது ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்தது. இந்த குட்டி பன்றிகளுடைய அந்த அழுகுரல் சுந்தரச பெருமாளுடைய காதுல விழுது. பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா வராக முகத்தோடையும் மனித உடலோடும் கூடிய ஒரு பன்றி உருவமா எடுத்து காட்டுக்கு பசியால கதறி அழுதுட்டு இருக்க அந்த குட்டிகளுக்கு பால் ஊற்றாரு. சொக்கநாதருடைய பாலை குடிச்ச பிறகு அந்த பன்றிகளுக்கு ஞானம் நல்ல குணங்களும் வருது. அதன் பின்னாடி இறைவன் அந்த குட்டிகளுக்கு முகத்தை மட்டும் பன்றியாக வச்சுட்டு உடலை மனித வடிவமா மாற்றாரு. இதுதான் வராக அவதாரம் அப்படின்னு சொல்றோம்.